அதுபோல சிறு குழந்தையாக சொல்லிக் கொடுத்து வருகின்றவர்களை இன்முகம் காட்டி செல்லான் கிழவன் நிலம் பிளந்து இல்லாளின் மூடிவிடும் அன்பு. அந்த அன்பின் மூலம் அத்தனை பேருக்கு அரவணைத்து அன்பு செலுத்துகின்ற ஒரு அன்பு சமுதாயம் இந்த 6 பங்கிலே ஒரு அற்புதமான ஒரு சொசைட்டியை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த சொசைட்டி வாழுகின்ற மக்களுக்கும் இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கும் ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு பாதையை காட்டி கடைக்கோடியில் இருக்கின்ற வறுமை கோட்டிற்கு கீழே வாழுகின்றவர்களுக்கு இந்த சொசைட்டி மூலம் நிறைய நிதி உதவிகளை செய்ய வேண்டும். திருமண சடங்குகள் எத்தனையோ வீட்டில் திருமணம் செய்து கொடுக்க முடியாமல் நிறைய தாய்மார்கள் குழந்தைகள் இருக்கின்றார்கள். படிப்புக்காக உதவி செய்ய வேண்டும். எனைத்தாலும் நல்லவை கேட்க அனைத்தாலும் ஆன்றோர் பெருமை பெறும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். கல்வி செல்வம் வாழ்க்கையிலே படித்து முன்னேற வேண்டும். இன்னைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 2 பேரை நான் கலெக்டரா பார்த்திருக்கேன். ஒண்ணு நம்ம சங்கராபுரத்திலே பிறந்து வளர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலையா ஐயா அவர்களுடைய மகன் சுப்புலட்சுமி வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்றார். அதுபோல இந்த ஆவரைக்குளத்திலே இருக்கின்ற பக்கத்திலே இருக்கின்ற அருகாமையில் இருக்கின்ற ஒரு கிராமம் ராதாபுரம் பகுதியில் இருக்கின்ற அருண் ஐஏஎஸ் அவர்கள் செங்கற்பட்டு மாவட்டம், அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். நமக்கெல்லாம் இது பெருமை. இப்படிப்பட்ட ஒரு பெருமைக்கு உயர்ந்த பதவிக்கு உழைக்கின்றவர்களை படிக்கின்றவர்களை உருவாக்குவதற்கு இந்த சங்கம் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நானும் அதில் ஒரு அங்கத்தினராக பங்கு கொள்கின்ற நல்ல நினைவோடு ஐயாவுடைய திருவடியை போற்றி வாழ்வில் தாழ்வில்லாமல் என்று வளர வேண்டும் என்று மனமாற உளமாற வாழ்த்தி வைகுண்டருடைய பாதம் பணித்து நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும், ஒற்றுமையோடு ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று சொல்லி மனமாற வாழ்த்தி வணக்கம். இந்த வாய்ப்பை அளித்த அனைத்து இங்கு இருக்கின்ற மேலே இருக்கிற தலைவர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நான் அன்பு தம்பி மகராஜன், பவானி வேல்முருகன் சமீபத்திலே ஒரு நிகழ்வுகள் கூட நாங்கள் கலந்து கொண்ட உன்னதமான ஒரு உணர்வுகள் விளங்கிய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை போன்று நல்வினைக்கு இந்த சமுதாயம் பயன்பட வேண்டும், நல்லதற்கு தூணாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தீமைகளை அழித்து நன்மைகளும் ஓரம் வானுயர வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.